எங்க என்ன கௌசல்யா கீதாவில காணோம்? ஒருவேளை வெளியில எது போயிருப்பாங்களோ? எங்க மேமியோ காணோம். சரி வெளியில போய் பார்ப்போம். எங்க எங்கேயோ காணோம். ஒருவேளை ஆர்ட்ஸ் காலேஜ் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வருவாங்க, ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லாட்டினா ஃபோன் அடிச்சு பார்ப்போமா? ஹலோ சூர்யா, சொல்லுங்க சூர்யா. இல்ல கௌசல்யா, எங்க இருக்கீங்க? நாங்க ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருக்கோம் சூர்யா. ஓ அப்படியா கௌசல்யா? இல்ல நான் தேடிட்டு இருந்தேன், நீங்களா ஆளையே காணவே, அதான் கேட்டேன். நான் ஆர்ட்ஸ் காலேஜ்ல தான் இருக்கேன் சூர்யா. சரி கௌசல்யா. சரி நம்ம போய் ஆர்ட்ஸ் காலேஜ்லயே போய் பார்த்துட்டு வருவோம். மேம் புக் எடுத்து படிக்க சொன்னா நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாரு. அதான் பாரு, மேம் புக் எடுத்து படிக்க சொன்னா உட்கார்ந்துட்டு இருக்கோம். பா ஒண்ணா உட்கார்ந்து படிச்சு ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமாண்டி, ரொம்ப நாள் ஆச்சுடி. ஆகுனது பனிஷ்மெண்ட், இதுல உட்கார்ந்து வேற காமெடி வேறயாடி. கேடுங்கடி கையில முதல்ல. நம்ம எங்க பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கோம்? அதானே, நம்ம எங்க பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தா நமக்கு கொடுத்த மாதிரி தானடி. இது வேணா கரெக்ட் தான். சரி புக் எடுத்து படிக்கலாம். எடுத்து படிக்க மூடு வருமான்னு தெரியாது, புக்கை வேணா எடுத்து வச்சிருக்கலாம். ஆமாண்டி, அவ சொல்ற மாதிரி புக்கையாவது எடுத்து வச்சிருப்போண்டி. எங்களுக்கெல்லாம் பேப்பர் கொடுத்துட்டு நீ மட்டும் வேற ஏதாவது வச்சிருக்க? அங்க இருந்துச்சு, எனக்கு மிஸ் டாக்குமெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அது இருந்துச்சு, அப்படியே எடுத்து மடியில் வச்சுட்டேன்டி. நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எழுதிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிடலாம். சப்போஸ் புக்குக்குள்ள இருக்க கேள்வி ஏதாவது கேட்டாருன்னா அந்த அளவுக்குலாம் அறிவு இல்லைன்னு நினைக்கிறேன்டி. ஆமாண்டி, அந்த அளவுக்கு அறிவு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்லாட்டினா ஏன் ஆதியா சூர்யா என்ன போறாரு? அதுவும் கரெக்ட் தாண்டி. சூர்யா கூப்பிட்டாரு, எங்க இன்னும் ஆளை காணோம். சொல்லவே இல்லடி சூர்யா கூப்பிட்டாருன்ட்டு. நீங்க புக் எடுக்க போனீங்க, சூர்யா கூப்பிட்டாரு, எங்க இருக்கீங்கன்னு கேட்டா ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருக்கேன்னு சொன்னேன்டி. பாவண்டி, நமக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. அம்மா பசிக்குதா, ஏதாவது தட்டா? இருக்கிறது பனிஷ்மெண்ட்ல, அதுல பசிக்குதான்னு வேற கேக்குற பத்தியா நீ? பனிஷ்மெண்டா இருந்தாலும் வயிறு கேக்குமாடி. எப்போதும் ஆதிராதனடி கேப்பா, நீ கேக்குற? சரி போன போது ஃப்ரெண்ட்ஸ் பசியில இருப்பாங்கன்னு கேட்டேன்டி. இல்லடி, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம்னு. ஃபோன் கையில இருக்குலடி, ஃபோன் அடிங்கடி பேசலாம். பிரின்சிபல் கிட்ட மாத்திட்டு எல்லாரும் பனிஷ்மெண்ட் வாங்கலாம்ன்ற. பிரின்சிபல் வந்தா ஃபோன் மறைச்சுக்கலாம், ஃபோன் அடி. பிரின்சிபல் வந்தா மறைச்சுக்கலாம், கேமரா மறைக்குமாடி. ஏன்டி இவ்வளவு நேரம் நாங்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம்டி, அப்ப அதையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம்டி. வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணாதடி. இருந்தாலும் நாங்க சும்மா வெட்டியா உட்கார்ந்துட்டு இருந்ததை பாத்துப்பாரு அந்த பிரின்சிபல். அவருக்கு அவர் விவரம் இல்லடி. சரி கத்தி கத்தி பேசாத. ஆமா, நான் ஃபோன் அடிக்கிறேன், ஃபோன்ல பேசலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்களே இங்க உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கீங்க? கிளாஸ்க்குள்ளே உட்கார்ந்து படிக்கலாமே. சார் இல்ல சார், ப்ராஜெக்ட் செய்ய தான் சார் வெளியில வந்திருக்கோம். கிளாஸ்க்குள்ள படிச்சிட்டு இருக்காங்க, சரி ப்ராஜெக்ட் செய்யலாம் வெளியில வந்தோம் சார். ஓ அப்படியா? சரி உட்கார்ந்து படிக்க, கதை அடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சார் அப்படி எல்லாம் இல்லையே சார். அப்படியா? நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கியா? ஆமா சார், பார்த்தா எப்படி தெரியுது? எடுத்து மட்டும் இந்த கிளாஸ்ல பேசுங்க. ஓகே சார். சொன்னதுக்கு மட்டும் பதில் பேசாதன்னு என்ன சைலண்டா இருக்க? சார் நீங்க தானே சார் பதிலுக்கு பதில் பேசக்கூடாதுன்னு நீங்க. ஏதாவது கேள்வி கேட்டா பேசலாம். நீங்க கேட்ட கேள்விக்கு தானே சார் பதில் சொன்னேன். சரி எல்லாம் கமெண்ட் படிங்க. நாங்க படிக்கலாம் சார், ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு இருக்கோம் சார். சரி ஏதோ ஒன்று செய்யுங்க. நான் உங்களை பார்த்துட்டு இருப்பேன், கதை அடிக்கிறது மட்டும் தெரிஞ்சுச்சு, அவ்வளவுதான். ஓகே சார். கிளாஸ் மிஸ் எங்க இருக்காங்க? கிளாஸ்ல இருக்காங்க சார். அதாம்மா எந்த கிளாஸ்ல இருக்காங்க? நாங்க படிக்கிற கிளாஸ் சார். அதான் இந்த கிளாஸ். சார் ஆர்ட்ஸ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருப்பாங்க சார். அப்படிங்களா? ஃபர்ஸ்ட் இயரா? சார் ஆமா சார், அதுவே தெரியலையா சார்? சரி உட்கார்ந்து படிங்க. இவருக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாத, நம்ம தான் ப்ராஜெக்ட் என்னடி பண்ணிட்டு இருக்கோங்கறோம். அந்த சொட்டைக்கு புரிஞ்சிச்சுனா ஏன் நம்ம கிட்ட வந்து கேட்க போகுது? அதுவும் கரெக்ட் தாண்டி. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? சார் ப்ராஜெக்ட்ட பத்தி பேசிட்டு இருக்கோம் சார். சரி ஆதிரா, உங்க அம்மாவை நாளைக்கு காலேஜுக்கு வர சொல்லி டக்குனு. ஓகே சார். எத்தனை மணிக்கு சார்? 8 o'clock வர சொல்லு. சார் எப்போதும் 8 o'clock தான் சார் வராங்க. தெரியாம சொல்லிட்டு நான் சொல்லணும், போய் சொல்ல மட்டும் செய். ஓகே சார், நான் சொல்லிடுறேன் சார். எதுக்கு சார்? இங்க நீ பிரின்சிபலா நான் பிரின்சிபலா? சார் நீங்க தான் பிரின்சிபல் மாதிரி சார். என்ன சொன்ன? சார் நீங்க பிரின்சிபல் இல்ல கார்டன் சொன்ன சார். ஐஸ் வச்சதுலாம் போதும், படி. சார் நாங்க சொல்லிட்ட ப்ராஜெக்ட் தான் சார் பண்றோம். ப்ராஜெக்ட் பண்ணுங்க, நான் போறேன். இவரா வந்தாரு, இவரா பேசிட்டு இவர் பாட்டுக்கு போறாரு பாரு. அதான் பாரு, பைத்தியம் மாதிரி பேசிட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. இவர்ட்டெல்லாம் பேசி புரிய வைக்கிறதுக்குள்ள அவ்வளவுதான்ப்பா. ஆமாண்டி, பேசுனதையே பேசிட்டு இருக்காரு. நம்ம எத்தனை டைம் சொல்லிட்டு ப்ராஜெக்ட் தான் பண்றோம்ட்டு. நல்ல வேலை ப்ராஜெக்ட் கொடுங்க, நான் பாக்குறேன்னு சொல்லலடி. ப்ராஜெக்ட் மட்டும் கொடுங்க, நான் பாக்குறேன்னு சொல்லியிருந்தா நம்ம அவ்வளவுதாண்டி. நம்மளே அவங்கள மாதிரி நிக்க சொல்லிடுவாரு. அதான் பாரு, அவங்களுக்காவது நேற்று காலேஜ் வந்துட்டு போறாங்க, நம்ம ப்ராஜெக்ட் பண்றோம்னு போய் சொல்லியிருந்தோம், அவ்வளவுதாண்டி. ஹலோ சங்கீதா. சொல்றீ ஆதிரா. சங்கீதா, பிரின்சிபல் அங்கிட்டு தான் வராரு, பாத்துக்கோ. பாத்துக்கிறேன், நீ போனை கட் பண்ணு. சரிடி. பிரின்சிபல் வராரா, கத்தாதீங்க. அம்மாட்டி நீ என்னடி கண்ணாடியில ஈஸியா சாஞ்சிட்டு நின்றுட்டு இருக்க, பிரின்சிபல் வராருங்கிற. அவரு வந்தா என்ன கால்லாம் வலிக்குதுடி. சரி அப்ப கொஞ்ச நேரம் உட்காரலாம்ல, பிரின்சிபல் வந்துட்டு போனே உட்காரு. முதல்ல அவரு வரண்டு போட்டோண்டி. நமக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸும் அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க, அதான் பாரு. கௌசல்யா அங்க பாரு. சூர்யானா? சூர்யா எங்க இருக்கோம்? என்ன நீங்களும் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க கௌசல்யா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்காங்க, நானும் இங்கேயே உட்கார சொல்லி ஜெயதி அம்மா கிட்ட கேட்டுட்டேன், அதனால தான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன். எதுக்கு பனிஷ்மெண்ட் கௌசல்யா? அங்கிட்டு நாங்களும் இருக்கோம்னா, கௌசல்யா தாராவை மட்டும் பாக்குறீங்க. உங்களுக்கு தானே கவனிக்கிறேன், சொல்றா. சொல்லுங்க எதுக்கு பனிஷ்மெண்ட்? நேத்து தான் உங்க 3 பேர் கட் அடிச்சிட்டீங்களா பார்க்க வந்தாங்களா, அதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்னால எங்களுக்கு பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு நாங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஓ இதுக்கு பேர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோ? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பனிஷ்மெண்ட் இருக்கும்போது நாங்க மட்டும் கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? அதான் சூர்யானா. சூப்பர்ரா.
ஆமா என் தங்கச்சிங்க. வாங்கிட்டு நிக்கிறதே உங்க தங்கச்சி தானே சூர்யா? ஓ இப்ப அவளும் அங்கதான் நிக்கிறாளா? ஆமா சூர்யா, அவளும் அங்கதான் நிக்கிறா. பாவம் எவ்வளவு நேரம் தான் கால் வலிக்கு நின்னுட்டு இருப்பாங்க. ஆமா, நான் இப்பதானே உட்கார்ந்தாங்க. யார் கொடுத்தது, அந்த பிரின்சிபலா? ஆமா சூர்யா, நான் பிரின்சிபல் தான் கொடுத்தாங்க. இந்த பிரின்சிபலுக்கு ஒரு வேலையே இருக்காதா? அதான் பாருங்க சூர்யா, நானும் அதான் கேக்குறேன். பிரின்சிபலுக்கு ஒரு வேலையே இருக்க மாட்டேங்குது. சரி எல்லாம் சாப்பிட போறியா? இல்ல சூர்யா, இதுக்கு மேலதான் சாப்பிட போகணும். ஆமாண்ணா, நீங்களே எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனால இருக்கு, தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஆமா சூர்யா, நம்ம அவங்க கூட போய் உட்காந்து சாப்பிடலாம். சரிடா. சூர்யா வாங்க, இங்க உட்காருங்க தார பக்கத்துல. ஆமா சூர்யா, வந்து உட்காருங்க. வா சூர்யா, நீங்களும் எவ்வளவு நேரம் நிப்பீங்க, உட்காருங்க. வாங்கி இருக்கிறது பனிஷ்மெண்ட், இதுல எவ்வளவு பெருமை. ஒவ்வொரு ஆளையா கூப்பிட்டு உட்கார வைக்கணும்ல, நாங்க மட்டும் தனியா உட்கார்ந்து இருந்தா போதுமாண்ணா? சரிடா உட்காருடா. இப்ப பிரின்சிபல் மட்டும் வந்தாரு, அவ்வளவுதான் நம்மள. ஆமா நீங்க பிரின்சிபல் கிட்ட மாட்டலையா? அதான் கோட்டை கழட்டிட்டோமே சூர்யா. உட்காருங்க. ஆமா சூர்யா, நீங்க ஏன் நீ கோட் போட்டு வரல? கோட்ல போட்டு வந்தேன், பேக்குள்ள கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன். ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து மாட்டிக்க கூடாது, அதனாலதான். சேஃப்டி சூர்யா. ஆமா இல்லாட்டா இந்த பிரின்சிபல் கிட்ட மாட்டிட்டே அவ்வளவுதான் நம்ம. சூர்யா, என்ன காலையில சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சங்கீதா சாப்பிட்டானா? அவன் சாப்பிட்டாடா. இதுதான் என் கூட கொஞ்சம் சாப்பிட்டா. என்ன ஒரு அதிசயம்! அதான் பாருங்களேன், என்ன ஒரு அதிசயம், உங்க கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கா. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சிட்டாடா. நீங்க வந்து எங்க கிட்ட போட்டு கொடுத்தனால இன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சிட்டா. தெரியல, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சிட்டா. போங்க, இனி சீக்கிரம் எந்திரிச்சிருவா. அம்மா அங்க வந்தாங்களா சூர்யானா? இல்லடா, காலையில வந்ததோட சரி, அதுக்கு மேல வரலடா. அது இல்லாம அம்மா வந்து அம்மா கிட்ட கேட்டுப்பேன்டா. அடிச்சு கேட்டுக்க மாட்டேன்ல. அங்கதான் போறேன்னு சொல்லி வந்தாங்கண்ணா. பிரின்சிபல் கூப்பிட்டாங்க, லட்மா ஸ்டாஃப் ரூம் மீது போயிருந்தாங்க. இங்க வரனா பிரின்சிபல் கூப்பிட்டு போறதுக்கு சான்ஸ் இல்லைனா, அவர் இப்பதான் இங்க வந்துட்டு போனாரு. ஓ அப்படியா? என்ன எல்லாம் இங்கே சமணக்கால் போட்டு உட்காந்துட்டீங்க, அதுவும் மெடிக்கல் காலேஜும் சேர்ந்து? அது என்ன, நாங்க தான் உட்காந்தோம், நீங்களும் வந்த உடனே உட்காந்துட்டீங்க. சரி நீங்களா உட்காந்துட்டு இருக்கீங்க, ஏதாவது டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோம். சரி நம்மளும் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணலாம் தான். ஏன்னா நீங்க வேற எங்க மித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம்? அப்படியே அங்கிட்ட ஆப்போசிட்ல பாருங்க ஆதி. என்ன அவங்க அங்க நின்னுட்டு இருக்காங்க? வேற என்ன ஆதி, என்ன பனிஷ்மெண்ட் தான். என்னாச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க? அட நீ வேற ஆதி, நேத்து காலேஜ் விட்டு வெளியில வந்தாங்கல்ல, அதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நீ மட்டும் தப்பிச்சிட்ட. அவங்களே பண்ணனா நானும் மாட்டிருப்பேனடி. அதுல ஒரு செம்ம காமெடி போச்சுட்டா பிரின்சிபல் கிட்ட. என்னாச்சு? சூரியனா உங்களுக்கும் சேர்த்துதான். ஏண்டா என்னாச்சு? இல்லனா, நேத்து ஆதி தானே வெளியில வந்தா, நீங்க தான் வெளியில வந்தீங்கன்னா அந்த பிரின்சிபல் கேட்டுட்டே இருந்தாருனா. பிரின்சிபல் கண்ணுதான் தெரியுமாலும் தெரியாத மாதிரி நடிப்பாரா? அதானே, எனக்கும் உங்களுக்குமா வித்தியாசம் தெரியல அந்த பிரின்சிபலுக்கு. இத்தனைக்கும் நீங்க வேற கோட் வேற போட்டிருந்தீங்க. அதான் பாருங்க, அதே பிரின்சிபல் கண்ணு தெரியல, இதுல இருந்து தெரியுது. ஆமாண்ணா, அவங்க 3 பேர் சொல்ல நம்ம வேற நான் சூரியனா. அது சூரியனாவா தான் இருக்கும், சூர்யாவா இருக்கும்னு புடிச்ச புடியிலே நின்னுட்டு இருந்தாரு. ஆமா சூர்யா, நல்ல வேளை எஸ்கேப் பண்ணீங்க, இல்லாட்டினா நீங்களும் இங்க தான் இருந்திருக்கணும். இப்ப மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க? உங்க கூட சேர்ந்து உட்கார்ந்துட்டு தானே இருக்க. என்னடாமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பனிஷ்மெண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க போல. ஆமாண்ணா, நான் உட்கார்ல, நின்னுட்டு இருக்காங்க. நீங்களும் ஏனா கிளாஸ்க்கு போக வேண்டியதானே? பரவாயில்ல இருக்கட்டும்டா. அப்புறம் நான் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்டா. நீங்களா சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாம் சாப்பிட்டோம்னா, மதியான சாப்பாடு தானே சாப்பிடணும். வா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக உட்கார்ந்துட்டு இருக்கீங்க போல. ஆமாண்ணா, எங்க ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்தா நாங்களும் உட்காருவோம்னு உட்கார்ந்துட்டோம்னா. ஃப்ரெண்ட்ஸ்க்காக உட்கார்ந்தீங்களா, கிளாஸ் கட் அடிச்சீங்களா? அப்படின்னு சொல்ல முடியாதுண்ணா, ரெண்டுக்குமேண்ணா. என்னண்ணா, இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க போல, ஆளையே காணோம்னா. நீ வேற அங்க பாரு. என்னண்ணா, உங்க 2 பேரும் அங்க நின்னுட்டு இருக்காங்க? அவன் ஆளை பார்க்க போயிருக்கான், இவன் கூடயும் சேர்ந்து போயிருக்கான். கூட படிக்கிறாங்கன்னு நினைச்சேனா. அவங்களே இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம், அவங்க மட்டும் எப்படிமா படிப்பாங்க? கரெக்ட் தானா? ஏன்னா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, எந்திரிச்சு போலாம்லண்ணா. நீங்க யாருக்காக உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக உட்காரலாம், நாங்க எங்க தங்கச்சிக்காக உட்கார கூடாதா? தாராளமா உட்காரலாம்னா. பிரின்சிபல் வந்து எல்லாம் மாட்டிட்டு பனிஷ்மெண்ட் மட்டும் வாங்கலாம்னா. அதெல்லாம் பாத்துக்கலாம் விடுங்க. அதனால நாங்க எங்க தங்கச்சிக்காக இங்க உட்கார்றதுல தப்பே இல்ல. உட்காருங்கண்ணா. இவனே நண்பன் கனவில் கூட காவல் செய்யும் கடவுள் மறவாது. என்ன ப்ரோ? அவ்வளவு பெரிய உருவம் உட்கார்ந்து இருக்குது உங்க கணக்கு தெரியல. என்ன ப்ரோ பொஸ்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? சும்மா ஃபன் ப்ரோ. ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ? நான் சாப்பிட்டேன் ப்ரோ. நீங்களும் என்ன ப்ரோ தங்கச்சிக்காகயா? மொத்த தங்கச்சி இங்க உட்கார்ந்து இருக்கும்போது நமக்கு என்ன கிளாஸ்ல வேலை? கரெக்ட் ப்ரோ.